பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய். அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். நீ முயற்சித்தாயல்லவா, அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை, விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய். என் குழந்தையே, பொறுமையாக இரு, சகித்துக்கொள், நம்பிக்கையோடு இரு. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும். இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது. இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா. அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும். அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன். சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா? ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள். ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன். நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன். உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன். நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார். உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார். ஜோதிடம் பொய் அல்ல, ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை. நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள். உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன். சில நேரம் இது ஏன், இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன். ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கு தர வேண்டும் என்று ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய். அதை உணரத்தான் போகின்றாய். புரியவில்லையா? அற்புதம் நிகழப்போகிறது. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது. இது என்னுடைய சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே. மனமுடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து விடாதே. திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். இதோ அதை உனக்காக நான் தரப்போகின்றேன். சற்றே பொறுமைக்கொள் குழந்தையே. ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே. இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள். இதுதான் விதி. இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று. எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது, வம்பு வழக்கு என்று அலைவது, நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது. இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக, கடனாக, சிறிய விபத்தாக, ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார். விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவசியமென்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன். அது என் பக்தனின் நிலை, பக்தி, அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும்.
கொஞ்சம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் உள்ளது. எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய். இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்களின் துணையின்றி நீ மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு மூன்றாம் மனிதன் போல வேடிக்கை பார். எந்த எண்ணத்திற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை அமைதியாக கடக்கவிடு. உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்கள் குறையும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்த செயல்களையும் என் அருளால் நீ செய்து முடிப்பாய். நன்மைகள் நடப்பது நிச்சயம் தொடரும். வாழ்க்கை பாதையில் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் மனித சக்திகளின் தன்மை மகா தத்துவமாகாமல் தவிப்பது ஏன் தெரியுமா? நாம் எதை யாருக்காக செய்கின்றோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமைத்தான். மனித மனம் அனைத்தும் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஏங்குகிறது. எழுவது முதல் படுப்பது வரை நாம் உருவாக்கியுள்ள தன்மைகளுக்காக வேகமாக ஓடுகின்றோம். ஓடாமல் நின்றுவிட்டால் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சம். இந்த அச்சத்தின் உச்சம் நம்மை சுற்றி பல இன்னல்களை உருவாக்கி அதற்குள் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை காட்டுகிறது. இந்த வேடிக்கைதான் பல வாடிக்கையாளர்களை உருவாக்கி உயிர்ப்போடு மக்கள் உலவுவது போல மாயையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்திடத்தான் முடியுமா? எவ்வாறு இக வாழ்க்கையில் வேகமாக ஓடுகின்றனரோ அதே தன்மையை ஜெகத்தை அடைவதற்கு கையாண்டால் உச்சிக்குழி தரிசனம் கிட்ட முடியும் அல்லவா? அது எட்டா தொலைவில்தானே செல்லும். மனிதனுக்குள் எழுந்த இந்த வேகத்தீயை தணிக்க துரித ஆன்மீகம் கடைவிரித்து காத்து கொண்டு இருக்கிறது. இங்கே வந்தால் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும். குறிப்பிட்ட நாளுக்குள் நீ உன் உயர் ஞானத்தை அடைந்திட முடியும். நெற்றிக்கண்ணை திறந்து முக்காலம் அறியும் ரகசியத்தை கற்றுக்கொள் என்று அழைப்பு உன் ஒவ்வொருவரையும் நோக்கி குவிந்திருக்கும். எதை தின்றால் நாம் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் ஓடுபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பானதே. ஆனால் ஆத்ம தரிசனத்தின் ஆணிவேர் எங்கிருக்கிறது தெரியுமா? எவ்விடத்தில் ஓட்டத்தை துவங்கினாயோ அங்கே மறைப்பொருளாக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாலே அதுவே தன்னை உனக்கு காட்டும். 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உன் உடல், மனம், புத்தி எப்படி இயங்குகிறது? அது நலமாக இருக்கிறதா? அந்த கணம் நாம் உயிர்ப்போடு குடும்ப சூழலை அணைத்திருக்கின்றோமா என்பதை உணர்வது அவசியமாகின்றது. அவசியமானதை வசியமாக்கும் தந்திரம் இந்த மனித எந்திரத்திற்கு மட்டுமே உண்டு. எனக்கு நேரமே இல்லை, இத்தனையையும் படிப்பதற்கு பொறுமையும் இல்லை என்று நழுவி செல்லும் மனநிலை எழுந்தால் நாம் நமது ஆத்ம சக்தியின் அழைப்பை தவறவிட்டவர்களாவோம். படிக்கும்போது நீங்கள் படிப்பது இல்லை, ஐம்புலன்களையும் ஒடுக்கி உங்கள் ஆத்மா படிக்கிறது. நம் உடலை வளர்க்க உணவிடுவது போல ஆத்மாவை எழுப்ப இறையின் வார்த்தைகளை படிப்பதும் உள்வாங்குவதும் அடிப்படையான தன்மை. இறையின் அதிர்வு கனலாக வெளிவர இடைவெளியை உருவாக்கும் அஸ்திரம் இதுதான். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்.